ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. மகாராஷ்டிரா மாநில தேர்தல்ல நவம்பர் 20ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது. 23ஆம் தேதி காலையில ஒரு 11 மணிலிருந்து மத்தியானம் 1 மணிக்குள்ள நமக்கு தெரிஞ்சிரும். யாரு வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு கட்டமாக தேர்தல் 13ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கிறது. 2ஆம் கட்ட தேர்தல் ஒரே கட்டமாக நவம்பர் 20ல வந்து மகாராஷ்டிராவுக்கு தேர்தல். நவம்பர் 13ல ஜார்க்கண்ட்ல ஒரு கட்டமா முடிஞ்சிருக்கிறது. 2ஆம் கட்ட தேர்தல் வந்து நவம்பர் 20ல ஜார்க்கண்ட்லயும் நடக்க இருக்கிறது. ஸோ அன்றைக்கே வந்து மகாராஷ்டிராவுக்கு ஒரே கட்டமாக நடக்க இருக்கிறது. 288 சட்டமன்ற தொகுதி. அந்த 288 சட்டமன்ற தொகுதியில 2 தரப்புலயும் பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல நேருக்கு நேராக பாஜகவும், காங்கிரஸ் கட்சியும் மோதுகிறது. பல இடங்கள்ல கூட்டணி கட்சிகள மோதுறாங்க. சில இடங்கள்ல சிவசேனா வர்சஸ் சிவசேனானே மோதுறாங்க. ஏக்நாத் ஷிண்டே தரப்பு, அப்புறம் உத்தவ் தாக்கரே தரப்புன்னு சொல்லிட்டு மோதல்ல இருக்கிறாங்க. சில இடங்கள்ல வந்து தேசியவாத காங்கிரஸ் வெர்சஸ் தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற போட்டியுமே இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு இந்த பாராமதி தொகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா, அஜித் பவாரை எதிர்த்து வந்து அவருடைய அண்ணன் மகன் நிற்கிறாங்க. ஸோ அப்படியாக எல்லா இடத்துலையும் போட்டிகள் வந்து சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா 149 இடங்கள்ல போட்டியிடுறாங்க. பெரும்பான்மைக்கு வந்து 145 இடங்கள் தேவை. இதுல ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா வந்து 81 இடங்கள்ல போட்டியிடுறாங்க. தேசியவாத காங்கிரஸ் அதாவது அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் வந்து 59 இடங்கள்ல போட்டியிடுறாங்க. அதுக்கப்புறம் அதர்ஸ் சின்ன சின்ன கட்சிகள் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க 5 இடங்கள்ல போட்டியிடுறாங்க. அப்புறம் 2 இடங்கள்ல எந்த கட்சியுமே தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்புல இருந்து போட்டியே இடல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி சார்பில் வந்து காங்கிரஸ் 102 இடங்கள்ல போட்டியிடுது. சிவசேனா வந்து 95 இடங்கள்ல போட்டியிடுகிறது. தேசியவாத காங்கிரஸ் வந்து 86 இடங்கள்ல போட்டியிடுகிறது. மற்ற கட்சிகள் அகிலேஷ் யாதவ்ல இருந்து மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து 18 இடங்கள்ல போட்டியிடுறாங்க. ஸோ இந்தியா கூட்டணி தரப்புல 288 இடங்கள்லையும் போட்டியிடுறாங்க. பெரும்பான்மைக்கு தேவை 145. இந்த 145 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி தான் அந்த ஹாஃப்வே மார்க்கை கடக்கும் அப்படிங்கிற கருத்து கணிப்பை தான் இந்த லோக்பால் நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் எந்த கூட்டணி எவ்வளோ வாங்குது அப்படிங்கிற விரிவான விஷயம் 10 பாயிண்ட் சொல்றாங்க. இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக எங்கெல்லாம் வந்து களம் மாறி இருக்கிறது அப்படிங்கிற இதையும் சொல்றாங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்புகள் படியெல்லாம் எல்லாம் நடந்துருச்சா? சமீபத்தில் 1 மாதத்திற்கு முன்பு ஹரியானா மாநில தேர்தலில் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 95% கருத்து கணிப்பு நிறுவனங்கள் வெளியிட்ட அனைத்து கருத்து கணிப்புகளும் கடைசி நிமிஷத்துல பொய்யாயிருச்சு. காங்கிரஸ் தான் வெற்றி பெறும், பிஜேபி வந்து 20 இடங்களை கூட தாண்டாதுன்னு சொன்ன இடத்துல பாஜக தான் வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே செட்டிங் தான் அப்படின்னு சொன்னா கூட அங்க வந்து ஒரு யூனிக்கான விஷயம் ஹரியானாவிலையும் ஜம்மு காஷ்மீர்லையும். ஜம்மு காஷ்மீர்ல இந்தியா கூட்டணியாக வெற்றி பெறுகிறார்கள். ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்திக்குது. இதுதான் வித்தியாசம். காங்கிரஸ் கட்சி தனித்து நின்னது. ஆம் ஆத்மி பார்ட்டியவோ இல்லை மற்ற பார்ட்டிகளை ஜேஜேபி பார்ட்டியவோ அரவணைச்சு போகல. அதனால வாக்குகள் வந்து பிரிந்தது. அது மட்டும் இல்லாம அந்த எலக்டோரல் இதுல வந்து முறைகேடுகள் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இன்னும் முழுமையாக விசாரிக்கப்படவில்லை. அதுலயும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்த பல காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுயேட்சையாக ஒரு ஆள் கிடையாது 2-3 பேர் சுயேட்சையாக நின்று காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக வரக்கூடிய வாக்குகள் எல்லாத்தையுமே பிரிச்சு விட்டாங்க. அது ஆப்வியஸா பிஜேபிக்கு ஆதரவாக போய் முடிந்தது. பிஜேபிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே இருந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 0.8% தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அந்த சினாரியோ வந்து இங்க வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. 2019 சினாரியோவிலையும் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி இல்லை எந்த கூட்டணி வந்து அதிக இடங்களை வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் சட்டமன்ற தேர்தலிலும் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கே வந்து இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறுகிறது அப்படிங்கிற இன்னொரு விஷயம் வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணாலும் இந்த லோக்பால் நிறுவனம் சொல்லக்கூடிய தரவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 151 162 இடங்கள் வரைக்கும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்
அதுல வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது 43ல இருந்து 46% வரைக்க பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதே இடத்துல மகாயுதி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 115 இருந்து 128 வரைக்க பெறுவாங்க. 37ல இருந்து 40% வாக்குகள பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே இதுல அதர்ஸ் அப்படின்னு பார்க்கிறப்ப 5ல இருந்து 14 இடங்கள் வரைக்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. 16% முதல் 19% வரைக்க வாக்கு சதவீதங்கள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுல எந்த வகையில பார்த்தாலும் பிஜேபி கூட்டணி வந்து அந்த ஹாஃப்வே மார்க்கான 145 நெருங்குறதுக்கு இடமே இல்ல அப்படிங்கிறத தான் இதுல நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுல சொல்லக்கூடிய ஒரு 10 பாயிண்ட்கள், அந்த 10 பாயிண்ட் தான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக களம் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, இந்த 10 பாயிண்ட் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இதுல வந்து தெளிவாக பார்க்க போறோம். அந்த 10 பாயிண்ட்ல பிரதானமாக இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ போலரைசேஷன். இந்த ஹிந்துத்துவ அரசியல்னு சொல்றாங்க இல்லையா? அந்த அரசியல் வந்து மகாராஷ்டிரா மாநில மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஹிந்துத்துவ அடிப்படையில நீங்க அரசியல் பண்றத மக்கள் விரும்பல. மாறாக வந்து மக்கள் அந்த மாநில மக்கள் வந்து விரும்பக்கூடியது வந்து மினிமம் சேஃப்டி, இன்ஃப்ளேஷன் இதுல தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஆன்டி இன்கும்பன்சி அகைன்ஸ்ட் பிஜேபி. எஸ்பெஷலி பிஜேபிக்கு எதிரான ஆன்டி இன்கும்பன்சி ஃபேக்டர் தான் அந்த மாநிலத்துல அதிகமா இருக்குதே தவிர, ஏக்நாத் ஷிண்டே மேல கூட பெரிய அளவுக்கு இல்ல. அவர் ஸ்டில் வந்து ஒரு பாப்புலர் லீடரா தான் அந்த மாநிலத்துல இருக்கிறாரு. ஏக்நாத் ஷிண்டேவையும், அஜித் பவாரையும் அவர்களுடைய கட்சியிலிருந்து பிரிச்சு கொண்டு வந்ததே, மிரட்டி கொண்டு வந்ததே இவர்கள் தான். பிஜேபி தான் அப்படின்னு பிஜேபி மேல தான் மக்கள் கோவத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் ஏக்நாத் ஷிண்டேவும், அஜித் பவாரும் தப்பே பண்ணியிருந்தா கூட, அவர்கள் வந்து மகாராஷ்டிரா மாநில தலைவர்கள். அவர்கள எப்படி ஒரு குஜராத்ல இருந்து வந்த லீடர்கள் இப்படி மரியாதை குறைவாக நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு சென்டிமென்ட்டும் இருப்பதாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா வெர்சஸ் குஜராத் சென்டிமென்ட். இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு அந்த மாநிலத்தில வளர்ந்திருக்கிறது. வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்தையும் குஜராத்துக்கு மோடி கொண்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா மாநில தலைவர்கள அவமரியாதையாக நடத்தியிருக்கிறாங்க. அவர்கள அடிமை போல நடத்தியிருக்கிறாங்க மோடியும், அமித்ஷாவும். டெல்லிக்கு வர சொல்லி அவமானப்படுத்தியிருக்கிறாங்க. அங்க இந்த மாரிலாம் நடத்துனத மகாராஷ்டிரா மாநில மக்கள் வந்து விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து ஓபிசி ஷிஃப்ட். ஓபிசி வந்து என்டிஏ மகாயுதி கவர்மெண்ட்ல அவங்களுடைய ஆதரவுல இருந்து டோட்டலாவே வந்து மூவ் ஆயிருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்றாங்க. எதனாலனா அதர் பிரையாரிட்டி இஷ்யூ. சும்மாவே வந்து வெறும் நம்ம இதுக்காகவே ஓட்டு போட முடியாது. விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அத மையப்படுத்தி இவர்கள் மூவ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் காஸ்ட் அலைன்மென்ட். மராத்தா வாக்குகள் வந்து டோட்டலாவே அப்படியே எம்விஏ கூட்டணிக்கு மாறி இருக்கிறது. இதுல வந்து ஓபிசி மக்கள் மத்தியில டிவைடு உருவாகி இருக்கிறது. ஓபிசி வந்து அப்படியே பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருந்தா கூட, அதுல பல குழுக்களாக பிரிந்து இப்போ பிஜேபிக்கு நாங்க போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மெயினா வந்து அக்ரிகல்ச்சரல் இஷ்யூவ சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய வாக்குகள் வந்து கன்சாலிடேட் ஆகி இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரூரல் டிஸ்ட்ரெஸ். இந்த லோ பிரைஸ் குடுக்குறாங்க இல்லையா? ஒன்றிய அரசு தரப்புல இருந்து அந்த கொள்முதல் பண்ணக்கூடிய பயிர்களுக்கான கொடுக்கக்கூடிய விலை வந்து கம்மியா குடுக்குறாங்க. சோயாபீன், காட்டன் போன்ற விஷயங்கள்ல அக்ரிகல்ச்சரல் சேலஞ்சஸ்ல ஃபார்மர்ஸ் கம்யூனிட்டீஸ் வந்து மிகப்பெரிய அளவுல கோவமா இருக்காங்க. பிஜேபி மேல எஸ்பெஷலி அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி ஒரு தன்னிகரற்ற பார்ட்டியாக இந்த மாநிலத்தில கடந்த ஒரு 3 வருடங்கள்ல அவங்கள வளர்த்துக்கிட்டாங்க. ஒரு மெயின் ஒரு டாமினேட்டிவ் ஆல்டர்னேட்டிவா அந்த மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு நம்பிக்கைய குடுத்திருக்கு. அப்புறம் எம்விஏ இந்தியா கூட்டணியினுடைய கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பிரச்சாரங்கள் வந்து மக்கள் மத்தியில வெகுவாக போயிருக்குது. அந்த தலைவர்களுடைய எனர்ஜி, அந்த தலைவர்களுக்கு கீழ வேலை செய்யக்கூடிய தொண்டர்களுடைய கமிட்மென்ட் இது எல்லாமே வந்து அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தினது மட்டும் இல்லாம, மக்கள் மத்தியில நம்பிக்கையும் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கூட்டணிக்குள்ள அந்த கூட்டணியினுடைய ஒற்றுமைய மக்களுக்கு காட்டுறதுல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மக்கள நம்ப வச்சிருக்கிறாங்க. நாங்க ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்குள் பிரச்சனை இல்ல. மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக நாங்க உழைக்கிறோம் அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க. இதே இது பிஜேபி தரப்புல பவருக்காக சண்டை போடுறாங்கன்ற மாதிரியான பிம்பம் தான் மக்கள் மத்தியில உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல கடைசியா பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பல மாநிலங்கள்ல ஓட்ட பிரிக்கக்கூடிய அந்த குட்டி, குட்டி கட்சிகள் வந்து பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா, இந்த தேர்தல்ல வந்து அந்த குட்டி, குட்டி கட்சிகள் அடையாளம் தெரியாம போயிட்டாங்க.
அவங்க சீன்லயே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏஐஎம்எம், ஆம் ஆத்மி, இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்காங்க. இவர்கள்லாம் இப்ப சீன்லயே இல்ல, பிளேயராவே இல்ல. அதனால இது எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இத குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.